கோவை மைவி3 ஆட்ஸ் நிறுவன அதிபர்கள் மீது புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக அசோக் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மைவி3 அதிபர்கள் மீது புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. மைவி3 ஆட்ஸ் செயலி மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றியதாக சக்தி ஆனந்தன், விஜயராகவன் ஆகியவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை மைவி3 ஆட்ஸ் நிறுவன அதிபர்கள் சக்தி ஆனந்தன், விஜயராகவன் உள்ளிட்ட 3 பேர் மீது புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக அசோக் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், தற்போது கோவை மைவி3 நிறுவன அதிபர்கள் மீது புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. அது என்ன வழக்கு? யார் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பாய்ந்திருக்கு? நிச்சயமாக. அதாவது கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மைவி3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 300 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் அதுல அதிக லாபம் பார்க்கலாம் என கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்களிடம் பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான சக்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் மீது கோவை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த புகார் அளித்த அசோக் ஸ்ரீநிதிக்கு செல்போன் மூலமாக ஒரு கொலை மிரட்டல் வருது. அந்த கொலை மிரட்டலை தொடர்ந்து அசோக் ஸ்ரீநிதி கோவை பீளமேடு காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிக்கிறாரு. அதே போல மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலையும் ஒரு புகார் அளிக்கிறாரு. இந்த புகார் அடிப்படையில விசாரணை மேற்கொண்ட போது பாத்தீங்கன்னா அதாவது அவருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதற்காக அழைக்கப்பட்ட செல்போன் எண் பாத்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் ஊழியரின் செல்போன் என்பதும் அந்த நிறுவனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் என்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து போலீசார் பாத்தீங்கன்னா தற்போது மைவி3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளராக இருக்கக்கூடிய சக்தி ஆனந்தன் மற்றும் விஜயராகவன், மேலும் இந்த கொலை மிரட்டல் விடுத்த அந்த மர்ம நபர் என 3 பேர் மீது 506 பிரிவு 2 என்ற பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மோசடியில் ஈடுபட்ட சக்தி ஆனந்தன் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கூடுதலாக கொலை மிரட்டல் விடுத்ததாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மற்றும் விஜயராகவன் உள்ளிட்டோர் மீது தற்போது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான செல்போன் எண் மூலமாகவே அந்த புகார் அளித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மோசடியில் ஈடுபடுவதாக புகார் அளித்த நிலையில கடந்த 2 மாதங்களாக பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த மக்களுக்கு பணம் வரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக வரக்கூடிய சூழல்ல தான் தற்போது கொலை மிரட்டல் வழக்கு சக்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.